ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து கங்காவும் காவேரி வந்து இன்றைக்கி வந்து நான் உன் கூடயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரியோட ரூம்லேயே வந்து படுத்திருக்காங்க. அப்போ வந்து கங்கா கேட்குறாங்க, ஃபோன் பண்ணாரா அவன் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி. இல்லை, அவள் இல்லைன்னு சொல்லாமல் ஃபோன் பண்ணாருக்கா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. காவேரி கங்காட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்கிறது எல்லாமே அவங்க வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான். இந்த ஃபோனை ஏன் வச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது இல்லை. நைட் ஃபுல்லாக வந்து ஃபோனை வெளியில் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ராகினி வந்து எடுத்து அது கோல்மால் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த கங்காட்ட வந்து காவேரி வந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாருக்கா, அப்பாதே ஃபோன் பண்ணார், பேசிட்டேக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் பண்ணிட்டாராடி, சரிடி நான் கூட நினச்சேன் ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட காவேரி வந்து இல்லைக்கா என்னன்னு தெரியல, அவர் ஃபோனே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஐயோ என் ஃபோனை எங்கே வச்சுன்னு தெரியலையே, ஃபோனை காணமே அப்படின்னு சொல்லி எடுக்கலை. அது பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து குமரன் வந்ததுக்கப்புறமா வந்து என்னங்க நைட்லாம் வரல விஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோமே, குமரன் அழகாக சொல்கிறாரு எடுத்து, கங்கா நம்ம அவரை பற்றி தப்பாக நினச்சது தப்பு. வெண்ணிலாவை வந்து அவர் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் அவரால் வர முடியல. ஆனால் காவேரி வந்து அவர் மனசில் நல்ல பெரிய இடத்துல உயர்வான இடத்துல வச்சுருக்காரு. நம்ம யாருமே பயப்பட வேண்டியதில்லை, அத்தைக்கிட்ட பாட்டிக்கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்கிறாரு. பேசிக்கிட்டு போதே கங்காவும் சாரதாவும் பாட்டி வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. இல்லை ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். நைட்லாம் நீ வரல, தூங்கி அங்கேயே படுத்துட்டியா, அப்போ விஜய் தம்பி வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம்மா அங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு.